ரஷ்ஷிங் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் ரஷ் பண்ணிக்காதீங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்குள்ளே இருக்கிற தாட் ப்ராசஸ், இன்ஃபேக்ட் எனக்குள்ளே என்ன தாட் ப்ராசஸ், என்னால் ஏன் முடியலை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கே எந்த விஷயமும் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது, இப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கும் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன? இதுக்கும் ஆன்சைட்டிக்கும் என்னப்பா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ரீசன் இருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் நம்பர் 1, ஃபியர் ஹோல்ட் யூ டு காண்ட் கெட் வாட் யூ நீட் டு கோ, வாட் யூ பேட் டு கோ அப்படிங்கிறது ஃபியர், ஆன்சைட்டி. ஸோ நார்மல் ஃபியர் வந்து எனக்கு வந்து ஒரு பாம்பை பார்த்தா ஒரு பயம், பள்ளியை பார்த்தா பயம், சிங்கத்தை பார்த்தா பயங்கிறது பயம். பட் ஆன்சைட்டி அப்படிங்கிறது நான் ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். லெட்ஸே என்னோட கிளைண்ட் எனக்கும் நேற்று அவங்களுக்கும் நேற்று ஒரு கால் ஒன்று செஷன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அது எப்படி வந்து இன்ட்ரோவர்ட்லேருந்து லீடராக மாறதுக்கு ஆன்சைட்டி ஓவர் கம் பண்ணி வந்து உங்கள் போர்ட் ரூம்ஸில், உங்களோட செமினார்ஸில், இல்லை உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் எப்படி லீடராக மாறலாம் அப்படிங்கிறத நான் கோச் பண்ணிட்டுருக்கேன். ரைட். ஸோ இஃப் யூ நீட், லிங்க் கீழே இருக்கும், 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நான் அப்படி கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். செஷனில் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னோட கொலீகும் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, கொலீகும் இல்லை ஃப்ரெண்டும் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணுது. பட் அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை, அவங்களுக்கு தான் போச்சு அப்படின்னாங்க. ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட், நீங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவே இல்லை, இங்கே இந்த ஒர்க் நானும் தானே பண்ணேன், ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னாங்க, ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஏதாவது நினச்சிடுவாங்களோ, பிகாஸ் அடுத்த ஒரு 6 மாதம் நாங்கள் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம், நான் ஏதாவது கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். திஸ் இஸ் வாட் கால்ட் ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங். அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, என் மேலே எனக்கு செல்ஃப் லவ் இல்லை, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன டிபெண்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நான் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஸோ அதுக்கான ரெக்கவரி ப்ராசஸ் அவங்க பண்ணாங்க. நான் அதை செஷனில் கொடுத்தேன் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ப்ராப்பர் திங் விச் இஸ் எம்என்சிஸ், ஐடிஸ், கார்பரேட் மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப்லையுமே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, அந்த டாஸ்க் தான் உங்களை யாருன்னு சொல்ல போகுது அப்படின்னா அதுக்கான கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உங்களோட கொலீகிட்டேயோ போயிட்டு, இந்த ஒர்க்கை நான் தானே பண்ணேன், நீ எப்படி ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்கணும் தைரியமாக. அட்லீஸ்ட் உங்களோட மேனேஜர்கிட்டையாவது அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த அப்டேட் நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது, அவங்கக்கிட்ட உங்களோட அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஏன் உங்களோட அத்தாரிட்டிஸ் கிட்ட உங்களால் பேச முடியல? பிகாஸ் யூ ஆர் சீயிங் தெம் ஆஸ் சம் ஏலியன் இன் த சென்ஸ், ஒரு வித்தியாசமான ஒரு ஹையர் அத்தாரிட்டி, மை காட், ஒரு பவர் இருக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் பார்க்குறீங்க. பட் தே ஆர் ஆல்சோ ஒரு ஹியூமன் பீயிங். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்லையுமே நிறைய டைம் எனக்கு வந்து என்னோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேச முடியாது, பேச தெரியாது. ஏன் அப்படின்னா, இப்போ மேபி நான் ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இல்லை வந்து நான் மெயில் போடுறேன் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை வந்து நான் பேசுறது தப்பாக பேசிட்டேன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, எப்படி நினைப்பாங்க என்னை பற்றி, எப்படிங்கிற தாட் ப்ராசஸ். ஸோ இந்த தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்க்கான ரெஸ்பான்சிபிள் அண்ட் அத்தாரிட்டி நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்ன, ரெக்கக்னேஷன், அது நமக்கு கிடைக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, யூசி நம்ம வேல்யூ பண்ணவே இல்லை இந்த இடத்துல. அவங்கள தான் ஒரு பெரிய ஒரு ஆளாக பார்க்குறோம். பட் வி ஜஸ்ட் நீட் டு திங்க் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், ரைட்? இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நம்ம வந்து ஓகே அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து தப்புன்னு சொல்லிடுவாங்கன்னா சொல்லட்டும். இப்போ அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன தப்புன்னு கற்றுக்க முடியும். தட் இஸ் வாட் த growth மைண்ட் செட்டில். பட் அந்த ஆன்சைட்டி நமக்குள்ளே இருக்கும்போது அப்படி நம்மளை பண்ண விடாது இல்லையா? ஸோ ஓவர் திங்கிங் அ லாட் ஆன் யுவர் ஃபியூச்சர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்க வைக்க ஆரம்பிக்கும். ஓகே, என் ஃபியூச்சர் என்ன, என் ஃபியூச்சர் ஏன்
நேற்று நைட்டு கூட எனக்கு இந்த ஒரு தாட் ஓடிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே படுத்துட்டே இருந்தேன். நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தான் தூங்கலான்ட்டு சொல்லிட்டு அப்படியே கண்ணு போச்சு. பட் ஆனால் ஐயோ நம்ம என்ன இது பண்ணிட்டு இருக்கோம், இது மூலயமா நமக்கு என்ன வந்துடும், நம்மளால லைஃப்ல ஜெயிக்க முடியுமா, நம்மளால சாதிக்க முடியுமா, நமக்கு நமக்கு நம்மளோட கரியர்ல பயங்கரமா பெருசா மாற முடியுமா, இப்படிங்கிற என்ன நம்பர் ஆஃப் தாட் ப்ராசஸ் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நான் அதுக்கு பயங்கரமான ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருந்தேன். ஒன்ஸ் நான் அந்த ப்ரையாரிட்டி அதிகமாக அது கொடுத்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, என்னால் என்னோட அந்த ஒரு தூக்கத்தில் என்னால் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியல. எனக்கு நிம்மதியான ஒரு ஸ்லீப் வந்து கிடைக்கல. நெஞ்செல்லாம் படப்பட வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சடன்லி ஐ ஜஸ்ட் டன் ஒன் திங் விச் இஸ் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த ப்ரெசன்ட் மோட். பிகாஸ் நம்ம ப்ரெசன்ட் மோடில் இல்லாதது தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஆக்சுவலி. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போகுது, ஃப்யூச்சர் நினச்சி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணுவேன். ஒன்று, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தொட்டுட்டு அதில் ஃபீல் பண்ணுவேன். என்ன சத்தம் கேட்குறது அந்த சத்தத்தில் ஃபீல் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய ப்ரீத்திங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ஒரு 3 விஷயத்தில் நான் பயங்கரமாக இன்வால்வ் ஆகும்போது ப்ரெசென்ட்டுக்கு வருவேன். வந்துட்டு இப்போது என்னோட சின்ன பையன் யாரோ ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் அட்வைஸ் கொடுப்பேன். ஆனால் அதே அட்வைஸ் எனக்கு நான் கொடுத்துக்க ஆரம்பித்தேன். நம்ம கொடுத்துப்போமான்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். பட் இன்னையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட்டுக்கு வாங்க. டச், ஃபீல் ஆர் ஹியர் எனி திங் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். ஓகே, தென் கிவ் அ அட்வைஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு நீங்களே கொடுங்க. இது வந்து உங்கள் ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணும் அந்த ஷார்ட் டேர்முக்கு, ரைட்? அண்ட் தென் ஜாபில் உங்களால் பெருசாக அந்த ஒரு சாட்டிஸ்ஃபை, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் போகிறதுக்கு ரீசன் என்ன? கொலீக்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா கொலீக்ஸாக பாருங்கள், அவங்க எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. லெட்ஸ் சே ரீசெண்ட் டைமில் நான் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தேன், ஃபிட் பண்ணிட்டேன். பட் அந்த ஜாபில் வந்து அந்த சுற்றி இருக்கிற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஃப்ரெண்டாக பழகிறது, அப்படி ஒரு ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு 100% தெளிவாக தெரியும், நாட் கோயிங் டு பி அ லாங் டேர்ம் திங் ஆக்சுவலி. எல்லாருமே அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஒரு பாயிண்ட்ல என்னாச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருமே அவங்களுக்கு கூட நிற்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறம், அவங்க குவிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் யாருமே அவங்க கூட இல்லை. தான் ரியாலிட்டி. ஸோ ஆஃபீஸுங்கிறது ஒர்க் பண்ணுறதுக்கு தானே தவிர அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது. சோஷியலைஸ்டாக இருக்கலாம், ஹாய் சொல்லலாம், பேசலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் யுவர் காம்படிட்டர்ஸ், அவ்வளோதான். உனக்கு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க, உன்னால் பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் தான் எடுத்து கொண்டு போகிறான் அந்த ஃபைலை. ஸோ இது உங்களோட ஆன்சைட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் எப்போ வந்து உங்களோட கொலீக்ஸை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களோ, அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நடக்கும், அந்த சுச்சுவேஷனில் அவங்கள டிச் பண்ணுவான், இல்லை ஏமாற்றுவான், நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பயம், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவுமே அப்படிதான். ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாரையுமே அவங்க கொலீக்ஸாக மட்டும் தான் பார்க்கணும், அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. பட் அவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில சமயத்தில் அவங்கள வந்து தப்பாக சொல்லிடுவாங்க அந்த ஹெச்எம் கிட்ட போயிட்டு. அப்புறம் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு. ஓகே ஃபைன், அது அவங்க வளர்ந்த விதம் அப்படி, நம்ம அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. பட் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா, நம்ம சேஞ்ச் ஆகிக்கலாம், நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்லது சொல்லி தரலாம் இல்லையா, அதுதான் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் விச் இஸ் எமோஷனல் ரெகுலேஷன் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆன்சைட்டியில் இருக்கிறோம், நம்மளோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பராக ரெகுலேட் ஆகலன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் எப்போ வந்துட்டு எனக்கு இந்த ரியல் லைஃப் பிடிக்கல, ஸோ அதனால் வேலையிலேருந்து நான் வந்தோடனே எப்போடா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுவாங்க, உங்களுக்கு உங்களோட ஜாப் பிடிக்கல, உங்களுக்கு உங்களோட ரியல் லைஃப் பிடிக்கல. ஸோ அதனால நீங்கள் வந்து ரியல் லைஃப்குள்ளே போகிறீங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. சைக்காலஜிக்கலி இதுதான் உண்மை. ஏன் ஒருத்தன் ஒரு ஸ்மோக் பண்ணுறான், ஏன் ஒருத்தன் குடிக்கிறான், ஏன் ஒருத்தன் தப்பான ஹேபிட்ஸ் பண்ணுறான்னு வச்சுப்போம். ரீசன் என்ன, அவனுக்கு ரியாலிட்டியில் அந்த ஒரு லைஃப்பில் அந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அவனுக்கு லைஃப்பில். ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை அவன் வந்து என்டியூர் பண்ணுறது இல்லை. எனக்கு பிடிக்காத ஜாப். ஏன்னா இந்த 2 வீக்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா,
அந்த ஜாப் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. நைட் ஷிஃப்ட் சுத்தமாக செட் ஆகலை. நான் 2 இயர்ஸில் எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும் நான் எங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா என் லைஃபே எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு நான் புலம்புனதே கிடையாது. பட் ஒன்ஸ் இந்த 2 வீக்ஸில் நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாட்ட போயிட்டு. என் லைஃபே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நிறையா பேர் சொல்லலாம், ஓகே ஃபைன், ஜாப் இஸ் த மெயின் திங், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூஸ்வலி எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட எண்ணம் மட்டும்தான். உங்களோட தாட் ப்ராசஸ் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிறத பொறுத்தா இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஜாபை முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து உட்காந்து வீடியோ எடுக்கணும், யூடியூப் வந்து போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தோன்றது எல்லாமே டயர்டாக இருக்குது, தூங்கணும், வீடியோ பார்க்கணும், ஓகே படம் பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் வேஸ்டட் மை டைம் அ லாட் ஆக்சுவலி. ஸோ இந்த எமோஷ்னல் ரெகுலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஜஸ்ட் பி வித் யுவர் செல்ஃப். அதாவது ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாமல் உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது மெடிடேஷன் ஆர் ப்ரீத் ஒர்க் அவுட், ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு பண்ணுங்க. ப்ரீத் ஒர்க் அவுட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 4 ஸ்கொயர் ப்ரீத்திங் டெக்னிக் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் விட நீங்கள் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் அ ஃபுல் ப்ரீத் இன் அண்ட் ஃபுல் ப்ரீத் அவுட். எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டியோ இல்லை வந்து ஒரு மாதிரி பதட்டமோ பயமோ க்ரியேட் ஆகுதோ, நீங்கள் இந்த ப்ரீத்திங் ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் மெடிடேஷன் கூட டெய்லி வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ வித் திஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ லீடர், யூ ஜஸ்ட் நீட் டு ரெக்கவர் ஃப்ரம் யுவர் ஆன்சைட்டி. அந்த பயத்துலேருந்து வெளியே வந்து நான் வந்து என்னோட மீட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னோட ஆஃபீஸில் நான் வந்து லீடராக மாறணும், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி 2-3 பீப்புளுக்கு நான் வந்து கோச் பண்ணிகிட்ருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே லிங்க் இருக்கும், 30 to 45 மினிட்ஸ் ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ஷெடியூல் தட் லிங்க் அண்ட் பிகம் அ லீடர். ஓகே, ஒரு நீங்கள் இன்ட்ரோவர்ட் கிடையாது, உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குது. அந்த ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தெரப்பிலாம் போய் அவசியமே கிடையாது. பிகாஸ் நான் போய் தெரப்பிலாம் எடுத்ததே கிடையாது என்னோட லைஃப்பில். சாரி, எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனதே இல்லை. ஓகேவா, இந்த தெரப்பிலாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. எனக்கு நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள், எனக்குன்னு ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒரு 10 பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு எனக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின் த லிங்க். ஸோ த கேஜே கோட், என்னோட கோட் இஸ் டு லீட். தட்ஸ் ஆல். ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் அ லீடர்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ if you need a coaching or if you need to know about the anxiety more and to recover from this, just go and click this video.